ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இயேசுப்பா உங்களோடு பேச போகிற வார்த்தை வசனம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனத்தில் இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. அப்போ அவங்க எரிகோ பட்டணத்துக்கு போகணும். ஆனால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி யோர்தான் நதின்னு சொல்லி அந்த நதியை கடந்து தான் அவங்க என்ன பண்ணணும், அந்த எரிகோ பட்டணத்துக்கு போகணும். அப்படிங்கிறப்போ அந்த நதியை கடந்தப்போ எல்லாரும் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ யோசுவா அந்த ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களே செய்வாங்க அப்படின்னு சொல்லி யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, புறப்பட்டு போவாங்க. ஆனால் அவங்க போன மாதிரி என்ன பண்ண, அவங்களுடைய கால் அந்த தண்ணியில் பட்டோடனே அந்த யோர்தான் நதியுடைய தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக ஒரு குவியலாக குவிஞ்சு ஜனங்களெல்லாம் வெட்டாந்தரையில் நடந்து போவாங்களாம். பார்த்தீங்களா, சாத்தியமே ஆகாதது. ஏன்னா ஒரு நதியே வெட்டாந்தரையாக மாறி ஒரு குவியலாக குவியுதுன்னா இது நடக்க சாத்தியமே ஆகாதது. ஆனால் சாத்தியமாகாததையும் சாத்தியமாக்குறவர் தான் நம்மளுடைய ஏசப்பா. இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. நீங்கள் என்னென்ன காரியங்கள் எனக்கு நடக்கலை, இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் சொல்கிறாங்க, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ, என்னென்ன அற்புதங்கள் நடக்கலையோ, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. ஒரு சகோதரி, நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க, எனக்கு எந்த அற்புதமுமே நடக்கலை, நான் கவர்மெண்ட் வேலைக்காக நிறையா பிரயாசப்பட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, என் பிரயாசமாக விருதாக போகுது அப்படின்னு சொல்லி கலங்குறீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எந்த வேலைக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ அதை உங்களுக்கு அற்புதமாக ஏசப்பா செய்து முடிப்பாங்க. சாத்தியமாகாததையும் சாத்தியமாக்குறவர் தான் நம்மளுடைய ஏசப்பா. இப்படிப்பட்ட கிருபை ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வாங்க. அவர் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி தரப்போறதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. இப்படிப்பட்ட கிருபையை தந்து ஏசப்பா எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ.